வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. எவனோ படுக்க போட்டு பியானோ வாசிச்சிருக்கானுங்க, அதோட எந்திரிச்சு வந்துட்டாரு. எல்லா பட்டனும் இருக்கு. அர்ஜென்ட்டுக்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேது. மாப்பிள்ள யார் தெரியுதா? வெப் சீரிஸ் வில்லன். கோமாளின்றவன நல்லா வெளுத்து கட்டி வேலை வாங்குறீங்க. நம்ம என்ன துணியானா துவைக்க போறோம்? இருக்கிற தலைவலி போதாதுன்னு நீ வேற. நான் உன் தலைக்கு ஹெல்மெட்டா இருப்பேனே தவிர ஒரு நாளும் வலியா இருக்க மாட்டேன். பேரிங் பேரிங் தானே, அதுக்கு ஏன் பாரிஸ் போற மாதிரி பேசக்கூடாது? ஏதாவது எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம கூட்ட இங்க சம்பந்தமே இல்லாம வச்சிருந்தானா மேம், இங்கயா சம்பந்தம் இல்லாத வச்சுக்கிறோம்? உள்ள ஃபுல்லா சம்பந்தம் இல்லாத தான் வச்சிருக்கோம். உன் லெவலுக்கு நான் இறங்குனேன், நீ உயிரோட இருக்க மாட்டேன். நோ பாலு, ஐம் சாரி. இந்த பீஸ் ஆச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உள்ள இருந்து வர்றது ஒண்ணுத்துக்கும் யூஸ் ஆகாது. ஆனா உங்க நான் சொல்றேன் கேட்டுக்க. கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு. பலாக்காவை பார்த்தோன்னா அப்படி என்ன வேகம் உங்களுக்கு? நல்லா சாப்பிடுவோம் அதனால. அப்படி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது தம்பி. இந்த தருதலை பெத்தவங்க முறையில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சுப்பிரமணியபுரம் என்ன தெரியுமா? மகாபலிபுரம் பக்கத்துல. ஐயோ, ஆண்டவ மனசுல வச்சுக்கிட்டு யார் வருவான்னு நினைக்கிறேன். சுனித், நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி. எங்களுக்கே செட்ல சுனிதா மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. ஒரு அதுல நீ குறுக்க வராதன்னு சொன்னா கேட்க மாட்டேன். இப்போ உன்னை நான் கூப்பிட்டது தப்பா போச்சு. சாரி, காட் பிளஸ் யூ. ஒரு ஃபர்ஸ்ட் நாளே நமக்கு பாண்ட் நல்லா செட் ஆகுது. இல்ல இல்ல, போன தடவை என்னோட அவதான் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணா. கர்ம சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? பிச்சு விடுற ராஸ்கலோட கையை தவிர இப்படி கையை பருத்தி வர மாதிரி வச்சுக்கோ. நான் தான் ஹீரோ. டேய், நாங்களும் தான்டா ஹீரோ. சுனிதாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? ஏங்க பண்றதுக்கு அவரனா பழைய 500 நோட்டாடா? அதாவது வாய் இருக்குன்றக்கா பேசக்கூடாது, நியாயமா பேசு. நீ சொல்லு. தான் வந்திருக்காங்க நம்ம கையில. நீ இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா டேஞ்சர் ஜோன் போறது கன்ஃபார்ம். வேலை செய்ய மாட்டேன். எனக்கு மனசே கேக்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? கஞ்சா கருப்பண்ணன் எதிர்பார்த்தேன். காக்கில சிக்கன் கொடுத்தா கூட மட்டன் கிரேவி செய்வாப்ல. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஒரு வில்லிய பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிற ஒரே கேவலமான ஆளுங்க நீங்க தான். கர்ம ஊராடாது. டைம்ல வந்து அஞ்சலி பாப்பா மாதிரி இருக்கா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. யாருடா? How do I tell you? யாராவது ஃபேன் எடுத்து வந்து வீசுங்கடா எனக்கு. என்னமோ பண்றானே. யாரா நீ? இவ்வளவு டேலண்டடா இரு. இப்படி விரல பிடிச்சு தூக்குனா வலிக்காது? இருடா. ஓ ஓகே. முதல் டயலாக் மறந்துட்டேன்டா. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. குரேஷினா வேணால. இல்ல குரேஷினாலும் ஓகே தான். இது போதும். ஆனாலும் வேண்டாம் குரேஷி. நட்சத்திரம் எல்லா இடத்துலயும் டெய்லியும் பார்க்கலாம், ஆனா நிலாவை எப்பயாவது தான் பார்க்க லட்சுமி முடியும். மேடம்ட்டே போய் புடவை வைக்கிறானா சாதாரண ஆளு இல்ல. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே. எல்லாமே தெரியுமா? இப்ப எனக்கு எந்த இடத்துல அரிக்குது சொல்லு பாப்போம். கேட்க கூடாதுன்னு இருந்தடா. இப்ப கேக்குற சொல்றா. வாங்க, சரி நாங்க போய் மீன் ஆயிரம். வாமா. இன்னைக்கு மீன் குழம்பு கிடையாது. இதே வேலையாத்தான் அலையிறானா? ஏய், 10 எபிசோட் மீன் குழம்பு தான் பண்ணுவோம். இஷ்டம் தான் சாப்பியா. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. ஜட்ஜஸ் பேர்டு கமெண்ட்ஸ் கொடுத்தா சாமு சார் ஒரு பக்கமும் கௌசிக் சார் ஒரு பக்கம் வச்சு பஞ்சாயத்து பண்ணி விடுவாங்களோ என்ற பயம் இருக்கு. தாண்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா? என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்க. ஒருவேளை மார்க் கம்மியா கொடுத்தா போலீஸ கூப்பிட்டு மாதம் சார் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்ற பயம் இருக்கு. ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அம்பாசிடர் ஓடி வந்து எடுத்தீங்க, என்ன காரணம்? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்பாசிடர் யோசிக்கிறாரு. காரை ஏன் எடுத்தீங்க? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். தங்கச்சிக்காக நீங்க சொல்லிடுங்க. நீ அண்ணான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ற. நான் பண்ணல. என்ன பண்ணீங்க? ரொம்ப நல்லவன் போல பேசாங்க. எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். புடிச்ச மாதிரி டீ போடணும்னா இஞ்சி போடணும். எல்லா டீயும் போட முடியும், ஆனா ஒரு டீ போட முடியாது. எம்டி. அன்பு சார். சரிசின்றா, ஆனா அது வெள்ளையா இருக்கு. பெருங்காயம்ன்றா, ஆனா அது சின்னதா இருக்கு. எதையும் தாங்கும் இதயம் உண்டு. இதையும் தாங்கி கடந்து செல்வோம். ஜோக்குன்றா, அதுல சிரிப்பே இல்ல. அண்ணா இப்படி பேசாது. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. பால்ல தண்ணி கலக்குறா. வேற எதை கலப்பா? பால்ல தண்ணி கலக்காம பாண்டியன் சோஸ் அண்ணியா கலப்பா. வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுடனே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறது தானே. சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். சவர்மான்றா, அது உள்ள ஓபன் பண்ண ஜலமே இல்லையே. சவர்மால சவர்மா
யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? சில்லி பவுடர்ன்றா ஆனா ஜில்லுன்னு இல்ல காரமா இருக்கு. தவறுமாக இது கேன்சல் ஆயிடுச்சு. லூசு, மென்ட்லி, பைத்தியம், அறவேக்காடு. வந்து வெளியே இன்டராக்ட் பண்ணிருக்கேன், இங்க இன்டராக்ட் பண்ணல. அது அப்படிதான். உமையர்ல இருந்து நீங்க எல்லாரும் வெளியே தான் இன்டராக்ட் பண்ணுவோம். அதான் உன்னதாண்டா நான் 6 மாசமா வலை போட்டு தேடிட்டு இருந்தேன். உன் வேகம் எனக்கு வந்துட்டேன். சரி ஓகே. பட மூடு நீ. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு வேலையும் நான் ஹாட் ஸ்டார்ல திருப்பியும் பார்த்து எப்படி திரும்பி பார்த்து என்ன குறுகுறுன்னு பாக்குற? எப்படி இருக்கா என் வீட்டு வேலைக்காரி? ஏன் நீயே வேலை செய்ய தானே வந்திருக்க? நீ யாரையோ கேட்கிறியா? நான் இருக்கேன்டா. வளர்ந்து போய் எழுதிட்டு கையை இறக்க முடியல. கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. சொல்வதெல்லாம் பொன்னம்பலம். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் வெஸ்ட் மாம்பலம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? உங்க வச்ச பானைய வீட்டுக்கு வெளியே வச்சா கண்டனாய் வாய் வைக்க தானே செய்யும். டேஸ்டிங் 3 பேர் சாப்பிடுறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இது நான் சொல்லல. டேய் அடி வாங்க சொல்றேன். அப்பா இவர் ஓரா போறாருப்பா. சொன்னன திரும்பி பாரு முட்டா பேல. யாரடா திட்டா? உன்ன தானே சொன்ன கூமுட்ட. விஜய் டிவி கோட் ராமரடா ஒரு பெரிய கேட். நீ விஜய் டிவி கோட்டுன்ற அத வெட்டுக்கு தயாரா இருக்கு. இது விளையாடிச்சப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறனா? சூஸ் பண்ண போறீங்க? நாங்க வந்து சொல்ல மாட்டோம். 4 வருஷம் கழிச்சு ஒரு ஜோக். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். குக்குக்கு வேண்டியெல்லாம் இந்த சூனா பானா காத்திருக்க வேண்டியிருக்கு. வேணா வெயிட் பண்ண அங்கே. பூமர் அங்கிள். எஸ். கம் ஆன் அங்கிள். பூமர் அங்கிள். குடும்பாலத்து போவோம். அது ஏன் ஏன்ட்ட வந்து சொல்லுவாங்க? குடும்பம் பண்ண ஒழுங்கா வேலை பாரு. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. சூனா பானானா யாரு? ஷூட்டிங் பார்க்க வந்தவனா? அநியாயத்தை பேசிட்டு இருக்காங்க. பேசாம வாயை கொடுத்து அதை புண்ணாய்க்க போற. தனுஷ் இத பார்த்தா என்ன நினைப்பாங்க? டிவி ஆஃப் பண்ணலாம் நினைப்பாரு. சரி அது ஏன் வெஸ்டர்ன் டாய்லெட்ல தலை விட்டு வந்திருக்காங்க? உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு. நான் பிறந்த உடனே மீச தாடிலாம் முளைச்சிருக்கு. தெரியும்ல, துண்டு துண்டு ஆயிடுவேன். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன Dress இது? இந்த காஸ்டியூம்க்கு இன்ஸ்பிரேஷனே நீங்க தான். இந்த பழத்து மேல அடிபடாம இருக்க ஒன்னு போடுவாங்களே. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். பூர்வத்துக்கு மட்டும் ஒரு கண்ணாடி என்ன இது? ரங்கராஜ் அண்ணா இன்னைக்கு என்ன ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி வந்துக்கிறீங்க? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ரோலிங் அப்போ என்ன மேம் நியூஸ் பேப்பர் மாதிரி உங்களை தூக்கி போட்டு போயிட்டாங்க. சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? இப்படி ஒரு ஆஸ்கல் வந்து மியூசிக்கல் சேர் மாதிரி நீங்க எல்லாம் கிட்ட ஓடி சீட்டிங் பண்றீங்களா? அதனால சுத்தி ஒரு ரவுண்ட் போட்டுருக்கீங்க. ஏன் எறும்பு அதிகமா இருக்கா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதெல்லாம் ஒரு கெட்டப்னு போட்டு வில்லன் வேற சொல்லிக்கிறீங்க. அதனால தலையில சோப்பு அப்படி மண்டையா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. டேய் இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? மதன் கொட்டை செய். மதன் கொட்டை செய். மதம் கொண்ட யானைங்க அது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. கர்வத்தை நான் அடிக்க போறேன். கர்வத்தை அடிக்கிறீங்களோ இல்ல கையில எதுன்னு அழிச்சிடாதீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? எல்லாருக்கும் நம்பியா? ஓ நம்பியாரா? அது ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டாம். பிச்சிருவேன் பிச்சி. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.